உங்கள் அனைவருக்கும் எனது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ அந்த காலத்துல எல்லாம் பசங்களுக்கும் பொம்பளை பிள்ளைகளுக்கும் அவ்வளவா சுதந்திரமே கிடையாது. படிக்க கூட வைக்க மாட்டாங்க. 10th படிச்சதோட கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க பொம்பளை பிள்ளைங்களை. பசங்க அவங்க அப்பா பார்த்த தொழிலை பார்த்துட்டு அப்படியே இருந்துருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அப்படி கிடையாது. பேரண்ட்ஸ்லாம் முழு சுதந்திரம் கொடுத்தாச்சு பசங்களுக்கும் பொம்பளை பிள்ளைங்களுக்கும். என்ன வேணாலும் படிப்பா, நீ மேற்படிப்பு எது வேணாலும் படி, என் தலை அடமான வச்சாத நான் படிக்க வைக்கிறேன்னு சொல்லி பேரண்ட்ஸ் முன் உதாரணமா இருக்காங்க. ஆனால் ஒரு சில பேர் இந்த சுதந்திரத்தை பயன்படுத்திக்கிட்டு பசங்க பெரிய லெவல்ல சாதிச்சு காமிச்சிட்டு அவங்க அம்மா அப்பாவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துருதுங்க. ஆனா ஒரு சில பசங்களும் பொம்பளை பிள்ளைங்களுமே தகாத பழக்க வழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு, நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், தகாத பழக்க வழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில மிகவும் அடி மட்டத்துக்கு போயிடுறாங்க, சீரழிஞ்சு போயிடுறாங்க. அதான் நான் என்ன பசங்களுக்கு சொல்ல வரேன்னா, அம்மா அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு நமக்கு சுதந்திரம் கொடுத்து படிக்க வச்சிருக்காங்க. அந்த சுதந்திரத்தை நம்ம காப்பாற்றணும்னா நீங்க மிகப்பெரிய லெவல்ல முன்னேற்றம் அடைஞ்சு உங்க துறையில உங்க ஊரே உலகமே பாராட்டும் பொழுது ஒரு ஸ்டேஜை நிப்பாட்டு வைப்பாங்கல்ல உங்களை பாராட்டு விழால, அன்னைக்கு கொண்டு போய் உங்க அம்மா அப்பாவை நிப்பாட்டுங்க. அதுதான் உங்க அம்மா அப்பாவுக்கு நீங்க கொடுக்குற சுதந்திர தின வாழ்த்துக்கள். இன்னைக்கு நீங்க அம்மா அப்பாவுக்கு சுதந்திர தின வாழ்த்துக்கள் யாருமே சொல்ல வேணாம், சாதிச்சுட்டு சொல்லுங்க உங்க அம்மா அப்பாவுக்கு சுதந்திர தின வாழ்த்துக்கள் சொல்லுங்க. அதுதான் உங்க அம்மா அப்பாவுக்கு நீங்க கொடுக்குற நன்றி கடன். இந்த தேசத்துக்கு, இந்திய நாட்டுக்கு நீங்க